ஹலோ விடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்கின் வந்து எவ்வளோ டேனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து உங்கள் ஸ்கின் வந்து பர்த்தில் இருந்தே வந்து கருப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கும். ஸ்கின்னோட டோன்லையுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்னோட டோனில் டிஃப்ரென்ஸ் தெரிகிறது உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வந்து இந்த பேக் வந்து கொடுக்கும். இப்போ இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து இப்போ நான் தோல் சீவி நல்லா குட்டி குட்டி பீசஸாக எடுத்து மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி, நல்ல தண்ணி ஊற்றி நல்லா நான் அடித்து வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா அடித்து வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து தனியாக ஃபில்ட்ரு பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதோட ஜூஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து தேவை. அந்த ஜூஸை நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சக்கை இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து தூக்கி போட வேண்டாம். சும்மா அப்படியே கண்ணை சுற்றியோ இல்லைன்னா ஃபேஸ்லேயோ வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸ்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ ஜூஸ் நம்மளுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஜூஸை 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் வந்து விட்டுற போகிறேன். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அது மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்ரு, அதை மட்டும் தனியாக செப்பரேட்டடாக எடுத்துக்க போகிறேன். உள்ளக்க இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் இப்போ நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ அதனால் அந்த ஸ்டார்ச்சை மட்டும் நான் இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ மீடியம் சைஸில் ஒரு பொட்டேட்டோ எடுத்ததுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ச் வந்து கிடச்சிருக்கு. இதே உங்களுக்கு வந்து பேக் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பெரிய உருளைக்கிழங்கா பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்ச் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து நல்ல பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்து அதோட ஜூஸை மட்டும் நான் செப்ரேட்டடாக எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள். அதில் உள்ள அந்த விதை எதுவுமே இல்லாமல் வெறும் ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை இந்த பேக் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ஒரு பேக் டைப்புக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த பேக் டைப்புக்கு வர தண்ணிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து பேக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பேக் தான் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக்னஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாகவும் ஸ்கின்னோட டோனில் இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே வந்து இந்த பேக் வந்து கொண்டுட்டு வரப்போகுது. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறதையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரையாக விட்டுற போகிறேன். இந்த பேக்கை உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் பாடிக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறலாம். நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய அந்த கருமையும் ரிமூவ் ஆகி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காக வச்சுக்கிறதுக்கும் உங்கள் பாடியில் உள்ள ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டோன் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாகவே ஒர்க் ஆகும். உங்கள் ஃபேஸும் வந்து எவ்வளோ கருமையாக இருந்தாலும் சரி, அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக மாற்றி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த பேக் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் தான் வந்து ஆட் பண்ணியிருப்போம். உருளைக்கிழங்கோட ஸ்டார்ச் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்குமே வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் பிம்பிள் மார்க்லாம் இருக்குன்னா அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் மாற்றி கொடுத்துரும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னோட டோனில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்குமே வந்து இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே அடியோட இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இதில் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருப்போம். காஃபி பவுடர் நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டனும் பண்ணி கொடுத்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு கிளியராக வச்சுக்கிறதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து
தக்காளி வந்து ஆட் பண்ணியிருப்போம். தக்காளியுமே நம்ம ஸ்கின்ன வந்து வேற லெவல் சேஞ்ச் பண்ணி குடுக்கும். நீங்க தக்காளிய மட்டுமே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது, உங்க ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், நல்ல ஒரு க்ளோயிங்காவுமே மாற ஆரம்பிச்சுரும். அத நீங்க கண்கூடாவே பார்க்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ட தரக்கூடிய பொருள் தான் இந்த தக்காளி. இதில ஆட் பண்ணியிருக்கிற 4 இன்கிரீடியன்ட்மே வந்து நம்ம ஸ்கின்னோட டோனுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எவ்ளோ பெரிய கருமையா இருந்தாலும் சரி, அந்த கருமையெல்லாம் ரிமூவ் பண்ணி, நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், நல்ல ஒரு ஈவன் டோனாவுமே நம்மளுக்கு வந்து மாத்தி குடுத்துரும். இப்ப என்னோட ஃபேஸ பார்த்தாலே தெரியும். என்னோட ஃபேஸ்ல வந்து இன்ஸ்டன்ட்டாவே ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்கு. இந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் ஸ்டே ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பா இருக்கும். இந்த பேக்க வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய் பாய்.